அங்கிள், ம். இயேசு கிறிஸ்து தான் செய்த ஊழிய காலத்துல ஆ. மரணத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட அவர் அடி வாங்கினது கிடையாது. ஆமா, ஆமா. ஆனா ஆ. பவுல் தான் ஊழியத்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நெறைய இடத்துல அடி வாங்கிட்டாரு. ஏன்? ஏன் பவுல் அப்போஸ்தலன் அடி வாங்கினான்? இல்லையா? ம். இயேசு என்ன சொன்னாரு? உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாது. ஆனா அவன் காயப்பட்டான். ஏன் காயப்பட்டான்? இன்னும் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் என் கண்ணின் கண்ணின் மணியை மணி. தொடுகிறான். இவ்வளவு புரொடெக்ஷன் தேவன் வைத்திருந்தாலும் பவுல் ஏன் அடிபட்டான்? இது முக்கியமான கேள்வி. நீங்களும் அதை கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துலையும் நீங்கள் அடி வாங்க வேண்டியதில்லை. எந்த நேரத்திலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆக்சிடெண்ட் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும், அது கொரோனா பீரியடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வியாதி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பவுலுக்கு வந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு வரல. பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள்ங்கிறார். இஸ் நாட் அவர் கம்ப்ளீட் மாடல். இயேசு தான் நம்ம கம்ப்ளீட் மாடல். அப்போது சிலுவைக்கு முன்பதாக அவர் எந்த வியாதிப்படலை, ஆக்சிடெண்ட் வரல, யாரும் அவரை தொட முடியல. இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவரை அடிக்க வர்ற இடத்துல ஒன்று அவனை முடக்கினார், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றினார். ரைட்டா? 3 இடங்களில் வாசிக்கிறோம், அவர் அங்கே மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றினார். அப்போ இதை பவுலால் செய்ய முடியும், உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிட்டீங்க, அந்த ஆபத்திலிருந்து தப்புவிக்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அந்த இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றலாம். இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். இரண்டாவது, பவுல் அடிக்க வரான் இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு வீதியில். அவர் என்ன சொன்னார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னார். இன்னும் என்ன சொல்கிறாரு? நீ என்னைத்தான் துன்பப்படுத்த வருகிறேன்னார். அப்போ எப்படி என்ன செய்தார்? அவன் கண்ணை குருடாக்குனார். ரைட்? இதை என்னுடைய நாலேஜ் படி பவுல் மறந்துடுறான். ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணுறான். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே ஊழியத்துக்கு இடையூறாய் எலிமா என்று சொல்லி ஒருத்தன் வர்றான். அவன் கண்ணை சில நாள் குருடாக்கி விட்டுறார். அப்புறம் ஊழியம் ஜெய் ஜெயின்னு நடக்குது. அப்புறம் அவன் கண்ணை திறந்துறாரு. ஏன் இதை எல்லா இடத்துலையும் அவன் பயன்படுத்தவில்லை? இது என்னுடைய கேள்வி. எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருக்கலாமா? சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்பதாக அவனை அடித்து சாக அடிக்கிறாங்க. செத்து போனான்னு சொல்லி அவனை இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியே விடுறாங்க. அது அவசியம் இல்லை அருமையானவர்களே. பால் இஸ் நாட் அவர் கம்ப்ளீட் மாடல். ஆமாம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். பவுல் அந்த இடத்துல பின்பற்றுங்க. எலிமாவை குருடாக்கி தப்பித்தான்ல, அவனை கல்லறிய வர்றாங்க பவுலை. அவன் நிறைய அற்புதம் செய்கிறான். நான் என்ன சொல்கிறேன், எலிமாவுடைய கண்ணை குருடாக்கின பவுல் ஒரு வார்த்தை சொல்லி 10 பேர் கல்லை தூக்கியிருக்காங்க, இந்த கைகள் எல்லாம் 3 நாட்கள் முடங்கட்டும் என்று சொல்லியிருந்தா 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களப்பா. அது இந்த காலத்துலேயும் அப்படி நம்ம பண்ணலாமா அங்கிள்? மாற்று கருத்தே கிடையாது. ரைட்? ஆமாம். உதாரணத்துக்கு பாரு, இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, பவுல் அடி வாங்கினா ஆகினால நாம் மிஷினரிக்கும் அடி வாங்கணுங்கிற பொய்யை நம்பி அடி வாங்க ரெடியாக இருக்காங்க. இதனால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒருவனும் உன்னை தொட முடியாதுங்கிறார். ஒரு சேதமும் உங்களுக்கு வர அந்த வசனத்தை பிடிங்கிறேன். ஏன் தேடி போய் உங்களுக்கு உபத்திரம் உண்டுங்கிறத பிடிக்கிறீங்க? மரண வசனமும் இருக்குது, ஜீவ வசனமும் இருக்குது. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், உபாகமத்தில் அழகாக சொல்கிறார் இல்லையா? வேறு என்ன மரண வசனம் இருக்குது தெரியுமா? ஆபிரகாமை தேவன் சோதித்தார் பழைய ஏற்பாட்டில். யாக்கோபு என்ன சொல்கிறாரு? தேவன் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. எந்த வசனம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைய சபை எதைத்தான் எடுக்கும்? மரண வசனத்தை தான் எடுக்கும். இன்னொரு மரண வசனம் சொல்லட்டுமா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அதே வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்லுது. எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அருமையானவர்களே. ஜீவனுள்ள வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை வாழ வைக்கிற வசனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மரண வசனம் நிறையா இருக்குது. கஷ்டப்பட்டது போதுங்க.
இன்னும் உங்களுக்கு கஷ்டப்பட திராணி இருக்கா? இல்லையே. எல்லாத்தையும் இழந்துல நிற்கிறீங்க. எழும்புங்க. யாரை போல எழும்புங்க? தாவீதை போல எழும்புங்க. எலியா எலிசாவை போல எழும்புங்க. இல்லையா? கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அடி வாங்குவதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. இன்னொரு சாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள். ஒரு இராணுவமே எலிசாவை பிடிக்க வருது இல்லையா? ஒரு இராணுவமே பிடிக்க வருது. இவன் அடி வாங்கினானா? பிடிபட்டானா? இல்லை. என்ன செஞ்சான்? இராணுவ வீரர்கள் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கிட்டார். ரைட். அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதை நம்ம செய்வோம். அப்பர் ஹேண்ட் எடுப்போம். நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றும்படியாக இந்த நாட்களிலே ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகள் யூடியூப்பில் ஏராளமாக இருக்கின்றன. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செய்திகளை கேளுங்கள். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.